டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான 40 தமிழ் இலக்கிய பொது அறிவு கேள்விகள் மற்றும் பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை முக்கியமாக சங்க இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், நடுநிலை இலக்கியம், நவீன இலக்கியம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியவை. கம்பர் எழுதிய காவியம். பதில் கம்பராமாயணம். கம்பராமாயணம் எதை அடிப்படையாக கொண்டது? பதில் ராமாயணம். சேக்கிழார் எழுதிய நூல். பதில் பெரிய புராணம். பெரிய புராணம் எதை பற்றியது? பதில் 63 நாயன்மார்கள். நன்னூல் எழுதியவர் யார்? பதில் பவணந்தி முனிவர். சுப்பிரமணிய பாரதி யார்? பதில் தேசிய கவிஞர். பாரதியார் எந்த இயக்கத்தை ஆதரித்தார்? பதில் இந்திய விடுதலை. பாரதிதாசன் யார்? பதில் சமூக புரட்சி கவிஞர். கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய புகழ்பெற்ற நாவல். பதில் பொன்னியின் செல்வன். சிவகாமியின் சபதம் எழுதியவர் யார்? பதில் கல்கி. ஜெயகாந்தன் யார்? பதில் நாவலாசிரியர். சுஜாதா யார்? பதில் அறிவியல் எழுத்தாளர். புதுமைப்பித்தன் யார்? பதில் சிறுகதை எழுத்தாளர். தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் எது? பதில் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுதியவர் யார்? பதில் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எத்தனை பகுதிகள் கொண்டது? பதில் 3. அவை என்ன? பதில் எழுத்து, சொல், பொருள். தமிழ் இலக்கியத்தின் முக்கிய காலங்கள் எவை? பதில் சங்கம், பக்தி, நவீனம். தமிழ் இலக்கியத்தின் முக்கிய பெண் கவிஞர் யார்? பதில் ஔவையார். ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? பதில் ஔவையார். கொன்றைவேந்தன் எழுதியவர் யார்? பதில் ஔவையார். மூதுரை எழுதியவர் யார்? பதில் ஔவையார். நல்வழி என்ன வகை நூல்? பதில் ஒழுக்க நூல். கம்பன் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்? பதில் சோழர் காலம். பெரிய புராணம் எத்தனை நாயன்மார்களைப் பற்றியது? பதில் 63. தமிழ் இலக்கியத்தின் முக்கிய காப்பியம் எது? பதில் சிலப்பதிகாரம். தமிழ் இலக்கியத்தின் முக்கிய நீதி நூல் எது? பதில் திருக்குறள். தமிழ் இலக்கியத்தில் முதன்மையான இலக்கண நூல் எது? பதில் தொல்காப்பியம். தமிழ் இலக்கியத்தில் புகழ்பெற்ற கவிஞர் யார்? பதில் பாரதியார். திருக்குறள் எழுதியவர் யார்? பதில் திருவள்ளுவர். திருக்குறளில் மொத்த குறள்கள் எத்தனை? பதில் 1330. அதிகாரங்கள் எத்தனை? பதில் 133. பகுதிகள் எத்தனை? பதில் 3. அவை என்ன? பதில் அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள்? பதில் 38. பொருட்பால் எத்தனை அதிகாரங்கள்? பதில் 70. காமத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள்? பதில் 25. திருக்குறள் எந்த வகை நூல்? பதில் நீதி நூல். திருக்குறளை உலக பொதுமறை என்று கூறியவர் யார்? பதில் ஜி.யு. போப். நன்றி.